அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அடுத்த மாத தொடக்கத்தில் நம்முடைய பள்ளி பிள்ளைகளுக்கு பொது தேர்வு எழுதின பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் முடிவுகள் வரப்போகின்றன அப்படின்னு அண்மையில் தகவல் வந்திருக்குது. இந்த முடிவுகள் வர வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன மார்க்கு, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா, சில பேருக்கு நம்ம பாஸ் பண்ணோமா அல்லது இல்லையா, இந்த வருஷமும் வழக்கம் போல தானா, அதுக்கு பிறகு எந்த கல்லூரி, என்ன பாடம், அதுக்கு எவ்வளவு தொகை, அப்புறம் எந்த கல்லூரியில் என்ன பாடத்தில் என்ன ஸ்பெஷலைசேஷன், இப்போ அப்படிலாம் இருக்குது. இது எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இதை நினச்சிக்கிட்டு எப்போ பாரு நகத்தை கடிச்சிக்கிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டு அது கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்லாம் குழப்பிக்க கூடாது. அதுவும் மருத்துவ படிப்பு படிக்கணும்னு மிகப்பெரிய ஆர்வத்தோடு, இன்னும் சரியாக சொன்னால் ஒரு வெறியோடு காத்திருக்கிற நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாணவர்கள். அவங்களுக்கெல்லாம் இதுக்கான ஒரு தகுதி தேர்வுன்னு ஒன்று நடத்துகிறாங்களே, அந்த நீட் எக்ஸாமில் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு முதலே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தேர்வினுடைய முடிவு அப்படிங்கிறது வாழ்வினுடைய முடிவு கிடையாது. வாழ்க்கை அடுத்த கணத்தில் என்ன சுவாரஸ்யத்தை வைத்திருக்கிறது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதனால் எதற்கும் நான் தயார் நிலையிலே இருப்பேன் அப்படின்னு நம்முடைய மனதை நாம் தெளிவாக வைத்து கொண்டு விட்டால் எந்த சவாலும் பெரிய சங்கடமாக மாறாது. எப்படி? எந்த சவாலும் ஒரு சங்கடமாக மாறிவிடாது. அந்த வயதில் மன உறுதின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், ஆனால் அப்போ தான் அது அதிகமாக தேவைப்படுது. நான் இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேர்வு முடிவுகள் முன்பின்னாக இருக்கிற காரணத்தினாலேயே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினச்சிடக்கூடாது. அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி. நான் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் சொல்கிறேன் பாருங்களேன். என் கூட வகுப்பில் படித்த என்னுடைய பள்ளி நண்பன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடம் ஒழுங்காக வரும், நல்லாவே வரும். பொதுவாக சில பேருக்கு சில பாடங்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவன் எப்படின்னா, அவனுக்கு இங்கிலீஷு சுட்டு போட்டாலும் வராது. தமிழ் தாய்மொழின்றதுனால ஓரளவுக்கு நல்லா படித்து எழுதுவான், அதுவும் ஓரளவுக்கு தான். அப்புறம் மேக்ஸ் இருக்குதே, அது சொல்லவே வேணாம். கணக்கு எனக்கு பிணக்கு மணக்குன்னாரே பாரதி, அது மாதிரி கணக்குக்கு இவனுக்கும் நிறைய பிணக்கு உண்டு, ஒத்தே வராது. பெரும்பாலான கணக்கு எக்ஸாம் அப்படின்னா இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் சோஷியல் சயின்ஸு கேட்கவே வேண்டாம். இவனுக்கு பிடிச்ச பீரியட் எதுனால இந்த பிடி பீரியட்னு ஒன்று விடுவாங்களே, அதுதான் பிடிச்ச பீரியட்னு வச்சிங்களேன். ஸ்கூல்லையே யாரை ரொம்ப பிடிக்கும், கணக்கு டீச்சரா, இல்லை சோஷியல் சயின்ஸா, இல்லை தமிழ் வாத்தியாரான்னு கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு இந்த பெல் அடிக்கிற அங்கிளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்போவே சொல்லுவான். சாயங்காலம் பெல் அடித்து எல்லாம் வீட்டுக்கு போகலான்ட்டவர் ஆச்சுங்களா. 10ஆம் கிளாஸு தட்டு மாதிரி பாஸ் பண்ணிட்டான். +2 படிக்கிறப்போ 3rd குரூப்பு தான் எடுத்தான். இந்த மேக்ஸு, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ்லாம் இருக்குமே, பொருளாதாரம், வணிகவியல், அதெல்லாம் படித்த அந்த பிரிவு. அதுக்கு பிறகு வாழ்க்கையில் சந்திக்க முடியல. ஒரு 25-30 ஆண்டு காலம் கழித்து ஒரு தடவை டெல்லியில் ஒரு தமிழ் நிகழ்ச்சி, அதில் பேசுறதுக்காக போயிருந்தோம். அப்போ நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள் அங்கே குடியரசுத் தலைவராக இருந்த அந்த காலகட்டம். தமிழ்நாட்டிலிருந்து யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவரை பார்க்கணும்னு விரும்பினா நம்முடைய கலாம் அவர்கள் ரொம்ப விருப்பத்தோடு அதற்கு அனுமதி கொடுப்பார். இப்போ கொஞ்சம் பிரபலமாக இருக்கிறவர்கள், துறை சார்ந்த அறிஞர்கள், தமிழ் தெரிந்தவர்கள், விரும்புகிறவர்கள், பேச்சாளர்கள்னா ஐயா கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அவங்கள சந்திக்கிறதுல அவங்களும் ரொம்ப ஆர்வம். ஏன்னா அவரும் தமிழ் ஆர்வம் மிகுந்தவர், கவிஞர், வீணை வாசிக்கிறவர், இப்படி கலைகளிலே கைதேர்ந்தவர் கலாம் அவர்கள். அவரை சந்திக்க போனப்போ அங்கே ஜெர்மனி நாட்டில் இருந்து ஒரு குழு ஒன்று வந்திருந்தது. அந்த அதிகாரிகள் சில பேரும் அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அதில் ஒருத்தர் என்னையே பார்த்து சிரித்து கையாட்டிய தொலைவில் இருந்து, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, யாருன்னு தெரியல, கிட்டக்க போனேன், அறிமுகப்படுத்திக்கிட்டேன். வணக்கங்க எப்படி இருக்கிறேன்னா, அங்கேருந்து ஓடி வந்து அவர் கையில் இருந்த விசிட்டிங் கார்டு இருக்கு, அதை என்கிட்ட கொடுத்து என்ன இரவு 10 மணிக்கு மேலே நம்ம பேசலாம் அப்படின்னு கார்டு கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அப்புறமா எனக்கு யோசிச்சு பார்த்தேன், இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது, ஆனால் யார் என்னன்னு தெரியல, பேர் இருக்குது விசிட்டிங் கார்டில், இப்போ அவர் செய்கிற பணி என்ன அப்படின்லாம் இருக்குது. அப்புறமா இரவு 10 மணிக்கு மேலே அந்த அவர்கிட்டேருந்து அழைப்பு வருகிறது, என்ன தெரியுதா அப்படின்னு.
மன்னிக்கணும், டக்குன்னு எனக்கு நினைவு வரல, ஆனால் ரொம்ப பழகின முகமாக தெரியுது, நான் தான் உன் கூட பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அப்படின்னு தான் பேரை சொன்னப்போ தான் எனக்கு ஆஹா நீதானா அந்த குயில்பாங்களே, அது மாதிரி என்னப்பா இங்கே எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்ன பதில் இருக்கே ஆச்சரியமான பதில். நான் +2 ஃபெயில் ஆகிட்டேன், அப்புறம் தட்டு மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகளில் பாஸ் பண்ணேன். நமக்கு இந்த படிப்புலாம் எதுவும் ஒத்து வரல, அதனால் ஃபாரின் லாங்குவேஜ் ஒரு 2-3 படித்தேன், டிரான்ஸ்லேட்டராக இப்போ ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருந்து வருகிறவர்களுக்கு இது மாதிரி மொழிபெயர்ப்பு செய்கிற அந்த துறையில் நான் பணியாற்றுகிறேன். என்னுடைய மாத வருமானம் மாத வருமானம் 3 லட்சம் அப்படின்னா எனக்கு அப்படியே மூச்சு அடைச்சிது. 10th படிக்கிறப்போ படிப்பு வராத ஒரு பையன், +2 ஃபெயிலான ஒரு பையன், மாத வருமானம் 3 லட்சம் அப்படின்னு சில காலம் கழித்து சொன்னால் அது கேட்கறதுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது, இந்த சூழல் எவ்வளவு வினோதமானதாகவும் இருக்கிறதுன்றதை நம்முடைய பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். படிப்பினுடைய முடிவு, தேர்வினுடைய முடிவுன்றது வாழ்வின் முடிவு அல்ல. உங்களுக்கு எது நன்றாக கை வருகிறது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சில பேருக்கு படிப்பு நல்லா வரும், சில பேருக்கு சில துறை சார்ந்த இசைத்துறையில் விருப்பம் இருக்கும், சில பேருக்கு பேச்சுத்துறை, சில பேருக்கு விளையாட்டுத்துறை. உங்களுக்கு எதில் ஆர்வம் அதிகமாக இருக்குதுன்னு அதுக்கான விஷயத்தை மனோவியல் நிபுணர்கள்லாம் சேர்ந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அப்படின்னே ஒன்று வச்சிருக்கிறாங்க. நீங்கள் நம்ம இணையத்திலலாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த வகையான வேலைகள் உங்களுக்கு பொருந்தும், நீங்கள் எந்த துறையில் பணியாற்றுவதற்கு சிறப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு அவங்களே ஒரு மாதிரி கணக்கு போட்டு சொல்கிறாங்க. அது இந்த ஜோதிடம் மாதிரி கிடையாது. அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் ஒரு 30-40 கேள்விகள் கேட்பாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விடையாக தான் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடை தருவதை வைத்தே உங்கள் மனோபாவம் என்ன, உங்கள் அறிவு கூர்மை என்ன, உங்கள் ஐக்கியூ லெவல் என்ன, இது எல்லாத்தையும் அவங்க ஒரு மாதிரி அசஸ் பண்ணி எந்த துறை சார்ந்த வேலையில் நீங்கள் மிக சிறப்பாக பரிணமிக்க முடியும்னு கண்டுபிடிச்சு சொல்லுகிற சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். அதை இந்த 10th +2 படித்து அந்த டிரான்சிஷன் பீரியட்பாங்களே, பள்ளி பருவத்திலேருந்து கல்லூரிக்கு போகிற, அதை நம்ம மாணவர்கள்லாம் ஒரு தடவை எழுதி பார்ப்பது நல்லது. அது ஒன்றும் யாரும் நடத்துகிற டெஸ்ட் இல்லை, நீங்களே அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணால் வர விடையை வச்சு இந்த துறை உங்களுக்கு பொருந்தும்னு சொல்லிடுவாங்க. அப்போ படிப்பே சரியாக வரவில்லை என்றாலும் கூட இந்த உலகமோ இந்த சமுதாயமோ உங்களை கைவிட்டு விடுவது இல்லை. உங்களுக்கு சார்ந்தது எது, நீங்கள் எதிலே மிக நன்றாக ஜொலிக்க முடியும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் மேலே வருவது என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. எனவே அந்த நம்பிக்கையோடு வரப்போகிற தேர்வு முடிவுகளையும் நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்திப்பதற்கு தயாராகுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வசந்த வாசலை காட்டி வரவேற்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.